பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று நீங்கள் மிக சோர்வோடனும் கவலையோடும் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதமான வாக்குறுதியை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைய வேத தியான பகுதியின் தலைப்பை பார்த்த உடனே உங்களுக்கு புரிந்திருக்கும். ஆம், உங்கள் கண்ணீர் முடிந்து விட்டது, நடனம் தொடங்கி விட்டது. ஹல்லேலூயா. எரேமியா 31 அதிகாரம் 4 வசனத்தில் இவ்வாறாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனம் நமக்கு உணர்த்த செய்தி என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் இழந்த அனைத்தையுமே தேவன் மீண்டும் கட்டி எழுப்ப போகிறார். என் வாழ்க்கை அவ்வளவுதான், எல்லாம் முடிந்து விட்டது என்று நீங்கள் நினைத்த அதே இடத்திலிருந்து தேவன் ஒரு புதிய தொடக்கத்தை ஆரம்பிக்க போகிறார் இந்த நாளிலே. ஹல்லேலூயா. இன்று நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பல்வேறு போராட்டங்களை சந்திக்க நேரிடலாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, குடும்ப பிரச்சனை காரணமாக இரவில் தூக்கமின்றி அழுது கொண்டிருக்கலாம். இந்த நோயிலிருந்து நான் எப்போது குணமடைவேன் என்று கவலையுடன் யோசித்துக் கொண்டிருக்கலாம். கடன் சுமைகள் உங்கள் மனதை வெகுவாக அழுத்திக் கொண்டிருக்கலாம். ஆனால் இன்று கர்த்தர் உங்களை பார்த்து, என் மகனே, என் மகளே, போதுமான அளவு நீ அழுது விட்டாய், உன் கண்ணீரின் நாட்கள் முடிவுக்கு வந்து விட்டன என்று கூறுகிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 30 அதிகாரம் 11 கூறப்பட்டுள்ளபடி கர்த்தர் உங்கள் துக்கத்தை மகிழ்ச்சியான நடனமாக மாற்ற போகிறார். ஆமென். அவர் உங்கள் துக்க வஸ்திரங்களை நீக்கி உங்களை மகிழ்ச்சியால் உடுத்த போகிறார். ஹல்லேலூயா. எந்த காரியம் உங்களை அள வைத்ததோ அவற்றை கொண்டு தேவன் ஒரு வல்லமையான அற்புதத்தை செய்ய போகிறார். உங்கள் துக்கத்தை மகிழ்ச்சியான பாடல்களாகவும் நடனமாகவும் மாற்ற போகிறார். ஜெபிப்போமா. அன்பின் பிதாவே, பரலோக தேவனே, இந்த நாளில் ஆண்டவரே, இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கண்ணீரோடும் பாரமான இதயத்தோடும் இந்த வார்த்தையை கேட்பவர்கள் துக்கம் இன்றே மகிழ்ச்சியாக மாறட்டும் அப்பா. எரேமியா 31 அதிகாரம் 4 வாக்குறுதி அளித்தபடி அவர்களை மீண்டும் நீர் கட்டி எழுப்ப போகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர்களே. அவர்கள் வாழ்வில் கண்ணீர் நீங்கி வெற்றியின் கொண்டாட்டம் தொடங்கட்டும் அப்பா. எங்கள் ஜெபங்கள் எல்லாம் நீர் கேட்டீர். உங்களுக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென். நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் வாழ்வில் பெரிய காரியங்களை செய்வார். துக்கத்தில் இருக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்க. அவர்கள் வாழ்விலும் ஒரு மாற்றம் வரட்டும். ஹல்லேலூயா. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். லைக் பண்ணுங்க, மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற தேவ செய்திகளை தொடர்ந்து பெற எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.